வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய குமரி கோஸ்டல் கிச்சன்ல ரொம்பவே சூப்பரான நண்டு ரசம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த நண்டு ரசம் சளி பிரச்சனைக்கு சூப்பரான ஒரு மருந்து. யாருக்காவது இருமல், ஜலதோஷம் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா உடனே நண்டு ரசம் செஞ்சு சாப்பிடுங்க. உங்களுக்கு எல்லாமே சீக்கிரமாகவே சரியாயிடும். பாருங்க, இன்னைக்கு நான் இந்த ஒரு நண்டு தான் வாங்கி வச்சிருக்கேன். இது எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு பாருங்க. 2 கப் அளவுக்கு நண்டு ரசம் பண்ணுறதுக்கு இந்த ஒரு நண்டு போதுமான அளவுக்கு இருக்கும். இப்போ இந்த நண்டை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பெரிய காலை உடைச்சி எடுத்துக்கோங்க. அப்புறமா எல்லா சின்ன கால் எல்லாத்தையுமே உடைச்சி போட்டுக்கோங்க. இதோட பின் பக்கத்தில் இந்த மாதிரி இருக்கும். இதை வந்து நீங்கள் கத்தி விட்டு தூக்கி விட்டால் போதும், ஈஸியாக கலண்டு வந்துடும். இதோட பேக் சைடில் இந்த மாதிரி இருக்கும். இது எல்லாத்தையுமே நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கோங்க. இதுக்குள்ள கொழுப்பு இருக்கும், அதை வந்து நீங்க தண்ணி விட்டு கழுவி எடுத்துருங்க. இப்போ கழுவின நண்டை ஒரு பாத்திரத்தில் எடுத்து போட்டுக்கோங்க. இந்த கால் வந்து நல்லா பெருசா இருக்கிறதுனால இதுல லைட்டா கீரல் விழுற அளவுக்கு நீங்க வந்து தட்டிக்கோங்க. அப்போதான் இதில் இருக்கிற சாறு எல்லாமே அந்த ரசத்தில் இறங்கி ரொம்பவே டேஸ்டாக இருக்கும். ரொம்ப உடைஞ்சிராம பார்த்துக்கோங்க, இல்லைன்னா ரசத்தில் வந்து இது ரொம்ப பொடிஞ்சிரும். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கரை ஸ்டவ்வில் வச்சுக்கோங்க. இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த எண்ணெய் சூடானதும் இதில் 3 கிராம்பு, 1/2 இன்ச் அளவுக்கு பட்டை சேர்த்துக்கோங்க. இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. இது பொரிஞ்சதுக்கு அப்புறமா இதில் 10 சின்ன வெங்காயம், 10 பல் பூண்டு, சின்ன துண்டு இஞ்சி, இது எல்லாத்தையுமே ஒரு வாட்டி தள்ளிச்சு அதை வந்து இதில் சேர்த்துக்கோங்க. நீங்கள் வந்து கட் பண்ணி சேர்க்குறத விடைக்கும் அதை வந்து நீங்கள் ஒரு வாட்டி அம்மிக்கல்ல போட்டு தள்ளி நீங்கள் சேர்த்திங்கன்னா அது வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறமா இதில் ஒரு பச்சை மிளகாவை நீளமாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் நறுக்கின தக்காளி 1 சேர்த்துக்கோங்க. இந்த தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்குறது வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கினதும் இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இதில் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதை ஒரு வட்டம் மெதுவாக கலந்து விட்டுக்கோங்க. இதில் எடுத்து வச்சுருக்கிற நண்டு எல்லாத்தையும் சேர்த்துடலாம். நண்டு சேர்த்ததுக்கு அப்புறமா இதில் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு குக்கரில் மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு 4 விசில் வர்றது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ 4 விசில் வந்துடுச்சு. இது இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நண்டு ரசம் தயாராகிடுச்சு. கடைசியாக இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை தூவிடலாம். அவ்வளோதான், சூப்பரான நண்டு ரசம் தயாராகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ருசியாக சாப்பிடுங்க, ருசிச்சு சாப்பிடுங்க.